நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களை டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணாது. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இவர் பண்ணாத வேலை அப்படின்றதே கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் திரைத்துறையிலையும் சரி, தன்னுடைய தலைமைத்துவத்திலையும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்ததுனாலேயே என்னவோ தமிழ்நாட்டோட மக்கள் மனசில் இவர் நீங்காத இடம் பிடிச்சாரு. மில்லியன் கணக்கான மக்கள் இவரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்கும்போது புரியாது, இழக்கும் போது புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கண்டிப்பாக இவருக்கு பொருந்தும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஐஎம் வெற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். விஜயகாந்த் அவர்கள் ஆகஸ்ட் 25, 1952 மதுரையில் விஜயராஜ் அழகர் சுவாமி நாயுடுவாக பிறந்தார். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த இவர் சின்ன வயசுல இருந்தே கருணை உள்ளம் கொண்டவராகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவராகவும் இருந்திருக்காரு. இவருடைய சின்ன வயசு கனவு சினிமா நடிகராகவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறவராகவோ இருந்தது கிடையாது. ஆனால் இவருடைய இந்த நல்ல குணம் அவர் அந்த பாதைக்கு ஆட்டோமேட்டிக்காக அவரை கூட்டிகிட்டு வந்துச்சுன்னே சொல்லணும். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவரோட என்ட்ரி 1979 இன்றைக்கும் இளமை அப்படின்ற படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவருடைய சக்தி வாய்ந்த நடிப்புனாலையும் இவரோட பவர்ஃபுல்லான பஞ்ச் டயலாக்னாலையும் மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சவராக மாறினார். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் 150க்கும் மேற்பட்ட படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. இவரோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வெற்றியப்பட்டுச்சு. அந்த படம் வெற்றி பெற்றதுனாலேயே என்னவோ கேப்டன்ற பட்டம் இவருக்கு பொருத்தமான பட்டமாக அமைஞ்சது. மக்களும் இவரை கேப்டன் கேப்டன் அப்படின்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவர் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தன்னுடைய படத்து மூலயமா சமூக நீதி மற்றும் அடையாளமாக திகழ்ந்திருக்காரு. ரமணால ஊழலை எதிர்த்து போராடுறவராகவும் கேப்டன் பிரபாகரன்ல தேசபக்தி உள்ளவராகவும் இவருடைய படங்கள் ஒரு தலைமுறை மக்களுக்கு வேற லெவல்ல எனர்ஜி தர விதமா இருந்திருக்கு. விஜயராஜா இருந்த இவரு தமிழ்நாட்டவே ஆல்மோஸ்ட் ஆள்ற நிலைமைக்கு ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வந்தாரு. இவர்கிட்ட எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது, அழகும் கிடையாது. ஆனாலும் தமிழ்ல 150க்கும் மேற்பட்ட படங்களை வெற்றி படமா கொடுத்திருக்காரு. பாவப்பட்ட கேரக்டர்ல இருந்து பாவமே படாத கேரக்டர் வரைக்கும் இவர் பண்ணாத ரோலே கிடையாது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து கேவலமா நினைச்சதும் இல்ல, மேல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டதும் இல்ல. இந்த நாட்டுல குற்றங்களை நடக்காம தடுக்கணும்னா குற்றவாளிகளை அழிச்சா மட்டும் பத்தாது, குற்றவாளிகளை உருவாக்க காரணமா இருந்தவங்களை அழிக்கணும். அதனாலதான் வீரபத்திரன் உருவாக காரணமா இருந்த எம்எல்ஏவை சுட்டேன், டிஎஸ்பி சுட்டேன், அவங்களுக்கு துணையா இருந்த கலெக்டரையும் சுட்டேன். விஜயகாந்த் அப்படின்னாலே அப்படின்னு நாக்க கடிக்கிறவராகவும் சிவப்பு கண்ணால கேமராவை மறைச்சு பார்க்கிறவராகவும் தானே உங்களுக்கு தெரியும். அவரோட சாதனை பட்டியல் தெரியுமா உங்களுக்கு? பரதன், சேதுபதி IPS, புலன் விசாரணை, ராஜநடை, செந்தூரப்பூவே, வைதேகி காத்திருந்தால், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், ஊமை வெளிகள் அப்படின்னு சின்ன சின்ன ப்ரொடியூசரோட வசூல் சக்கரவர்த்தியா இவர் இருந்தாரு. 1984 மட்டும் 18 படங்களை இவர் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில விரலுட்டி என்ற அளவு கூட ஆளுங்க கிடையாது. கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக் இப்படி ஃபேமஸா இருக்க நடிகர்களோட 100வது படம் கூட வெற்றி படமா அமைஞ்சது கிடையாது. ஆனா நம்ம விஜயகாந்த் நடிச்ச கேப்டன் பிரபாகரன் படம் எதிர்பார்க்காத லெவல்ல வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துக்காக வெள்ளி விழாவும் கொண்டாடினாங்க. ஊமை விழிகள்ல இவர் பண்ண கேமியோ ரோல் இப்ப வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா சின்ன வயசுலயே அந்த ஒரு தைரியமான கேரக்டரை யாருக்கும் பயப்படாம எதை பத்தியுமே கவலைப்படாம தைரியமா பண்ணி கொடுத்தாரு. விஜயகாந்த், ரஜினிகாந்த், சத்யராஜ் இவங்க 3 பேருமே எந்த ஒரு இமேஜுக்குமே ஆசைப்படாம மனதில் உறுதி வேண்டும்ன்ற படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் சாங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரதன் படத்துல இவர் ஆடின ஆட்டம் இருக்கே, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி ஆட்டம். போய் பாருங்க. மிகப்பெரிய வெற்றி இயக்குனரான பாக்யராஜ் சார் ஒரு கம்பேக் பிலிம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்ணாரு. அதுல ஹீரோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். பாக்யராஜ் சார் மட்டும் இல்லாம சுந்தரராஜன் சார் ஒரு கம்பேக் சாங் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஏன் ஆசம் மச்சான்ற படம் நம்ம கேப்டன் வச்சு தான் பண்ணாரு. நம்ம தளபதி விஜய் அவர்களோட அப்பாவான S.A. சந்திரசேகரன் இயக்கிய ஒரு படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை. இந்த படம் பல லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. ஹிந்தியில ரஜினி, அமிதாப் பச்சன், தெலுங்குல சிரஞ்சீவின்னு இந்த படம் ரீமேக் பண்ணி வேற லெவல்ல வசூலை கலெக்ட் பண்ணுச்சுன்னே சொல்லணும். விஜயகாந்த் சார்னாலே இன்னொரு ஃபேமஸான விஷயத்துக்கு பேர் பெற்றவர்னே சொல்லணும், தன்னோட டைலாக் டெலிவரி. உணர்ச்சி பூர்வமான டைலாக் எல்லாம் சிங்கிள் டேக்ல தட்டி எறியதுல நம்ம கேப்டனை தவிர வேற யாருமே கிடையாது. சட்டத்தை மதிக்கிறவன் தான்டா
என் முகத்தை பார்த்து பேசணும். உன்ன மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் என் காலில் கிடக்கிற சூவ பாண்டா பேசணும். மாயா இல்லடா, மந்திரி சபையை வந்து மிரட்டினாலும் போட மாட்டேன். இந்த வஞ்சிநாதன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். ஊழல் பண்ண அரசியல்வாதிகளுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுத்தா பஸ் இங்க உள்ள தலைவர் கார் மேல வேற ஸ்டேட்ல கஞ்சா இங்க பஸ் இருப்பீங்க. எவனுக்கு எம்எல்ஏ கோபத்தை தீர்றதுக்காக அரசாங்க பஸ் இருப்பீங்க. அதுல போற அப்பாவி சேர்த்து இருப்பீங்க. போலீஸ் பொத்திக்கிட்டு போணுமா? ஒரு முஸ்லிம் கிரிமினல இந்து இன்ஸ்பெக்டர் அடிச்சா மத பிரச்சனை ஆக்கிடுவீங்க. ஒரு கீழ் ஜாதி கிரிமினல மேல் ஜாதி இன்ஸ்பெக்டர் அடிச்சா ஜாதி பிரச்சனை ஆக்கிடுவீங்க. ஒரு மேல் ஜாதி கிரிமினல கீழ் ஜாதி இன்ஸ்பெக்டர் அடிச்சா ஜாதி பிரச்சனை ஆக்கிடுவீங்க. நாங்கெல்லாம் லா அண்ட் ஆர்டர் கையில வச்சுக்கிட்டு நொட்டிக்கிட்டு இருக்கணுமா? புள்ளிப்பட்டியல்ல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஓட்டுரிமை இருக்கிறவங்க 4,79,00,000. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பையுமே பார்க்காம பண்ற நம்ம விஜயகாந்த் இவ்வளவுதான் பண்ணியிருக்காரா? கிடையாது. தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பயுமே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும். யாருமே பசியோட வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக யாரு என்னன்னே பாகுபாடு கூட பார்க்காம பந்தியில எல்லாரும் கூடயும் சமமா உட்காந்து சாப்பிடுவாரு. இவருக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? சினிமா இண்டஸ்ட்ரியில புதுசா ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறது. சீலி சிவம், இப்ராஹிம் ராவுத்தர், ஆர்.கே. செல்வமணி, அருண் பாண்டியன், ஆனந்த்ராஜ், மன்சூர் அலிகான், இந்த பட்டியல்லாம் இன்னும் பயங்கரமா போயிட்டே இருக்கும். என்ன சொல்லணும்னா, சின்ன கவுண்டர் படத்துல வடிவேல் சாருக்கு கேரக்டர் கொடுத்தே ஆகணும்னு கவுண்டமணி சாருக்கிட்ட சண்டை போட்டு வடிவேல் சாருக்கு அந்த கேரக்டர் இவர் வாங்கி கொடுத்தாரு. என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்பு பண்ண. இப்போ நம்ம பார்க்குற வளர்ந்து நிற்கிற நடிகரான விஜய், சூர்யா இவர்களோட படத்துல எல்லாம் அப்பவே அவங்க வளரணுன்றதுக்காக இவரு கூட நடிச்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்களோட செந்தூர பாண்டியன் படத்துலையும் சூர்யா அவர்களோட பெரிய அண்ணன் படத்துலையும் இவர் நடிச்சிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம உலகநாயகன் கமல்ஹாசன் கூடயும் இவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. 1986ல பிலிம்ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் அம்மன் கோயில் கிழக்காலே, 1989ல சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் பூந்தோட்ட காவல்காரன், 2001ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க. அதே 2001ல சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வானத்தை போல படத்துக்காகவும், பெஸ்ட் இந்தியன் சிட்டிசன் அவார்ட் இந்தியன் கவர்மெண்ட்னாலையும் இவருக்கு கிடைச்சது. 2009ல பிலிம்ஃபேர் டாப் 10 பெஸ்ட் லெஜண்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு இவர் வாங்கின அவார்ட்ஸு எக்கச்சக்கம். கேட்டாலே தலை சுத்துற அளவுக்கு இருக்கும். பேசுற எனக்கே தலை சுத்துது. நம்ம நடிகர் சங்கம் கடல்ல மூழ்கி இருந்தப்போ நம்ம தமிழ் நட்சத்திரங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் கலை நட்சத்திர விழா நடத்தி அதுல இருந்து கிடைச்ச வருமானத்து மூலயமா அந்த கடன் அடைச்சாங்க. அந்த ஐடியா நம்ம கேப்டன் கொடுத்தது. தன்னுடைய படங்கள்ல தேச துரோகிகளை பத்தி பேசும்போது அதை வெறும் டைலாகா மட்டும் கன்வே பண்ணாம அடி வயிற்றுல இருந்து முழு மூச்சோட அதை பேசினாரு. என்னடா சுதந்திரம் இந்தியாவில்? இங்க வீதிக்கு ஒரு மசூதி இருக்கு. பாகிஸ்தான்ல ஊருக்கு ஒரு கோயில் இருக்கா? இங்க கோர்ட்டுல தலைமை நீதிபதி எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்காங்க. பாகிஸ்தான்ல ஒரு இந்து வக்கீலாக முடியுமா? இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஒரு முஸ்லீம் இருந்திருக்காரு. பாகிஸ்தான்ல ஒரு இந்து வார்டு மெம்பராக ஆக முடியுமா? அவளை எதுக்குடா? 100 கோடி பேரை ரெப்ரசென்ட் பண்ற இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனா ஒரு முஸ்லீம் இருந்திருக்காரு. பாகிஸ்தான்ல ஒரு இந்து கிரிக்கெட் ஆட முடியுமா? இந்தியாவோட பாதுகாப்புக்காக அணுகுண்டு தயாரிக்கிற அப்துல் கலாம் ஒரு முஸ்லீம். சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான் பெருமையா பாட்டு எழுதினவர் ஒரு முஸ்லீம். காமெடி படமா இருந்தாலும் சரி, ஆக்ஷன் ரோலா இருந்தாலும் சரி, இவரோட நடிப்பால் ஈர்க்கப்பட்ட மக்கள் யாருமே இப்ப தொடர்ந்து சினிமா பார்த்துட்டு வராங்களா அப்படின்னு கேட்டா ஒரு டவுட்டுன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு இவரோட நடிப்பு எல்லாரையும் இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியால இவரை பத்தி போடாத மீம்ஸே கிடையாது. எல்லாரும் இவரை வச்சு கலாய்ச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அடுத்து இவருடைய என்ட்ரி அரசியல்ல மக்கள் சேவையாக இருந்தது. 2005க்கு முன்னாடி வரைக்கும் திரையில மட்டுமே மக்களுக்காக குரல் கொடுத்த இவரு மக்களோட மக்களா மக்களுக்கு குரல் கொடுக்கணுன்றக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் DMDK என்ற கட்சியை தொடங்கினாரு. இவருடைய நோக்கம் அரசியல்ல ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதாகவும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட குரல் கொடுக்கணும் அப்படின்றதாகவும் இருந்தது. மக்கள் இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் ஊழல், சமூக சமத்துவமின்மை, வேலையில்லா திண்டாட்டம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒழிக்கணுன்றக்காக ரொம்ப கடினமா உழைச்சாரு.
நேர்மையினாலையும் இவர் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற மாற்றத்தினாலையும் மக்கள் மனசுல வெகுவா கவரப்பட்டாரு. அரசியலுக்கு பின்னாடி இவர் மக்களுக்காக ஸ்கூல் ஓப்பன் பண்றது, காலேஜ் ஓப்பன் பண்றது, சென்னையில் ஃப்ளோட் வந்தா அதுல யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு தேவையான தங்கும் இடம், உணவு, மருத்துவ உதவி, இது போன்ற பல்வேறு விதமான உதவிகளை எக்கச்சக்கமா பண்ணாரு. விவசாயிகள், மாணவர்கள், பிற்படுத்தப்பட்டோர் இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு இவர் படாத பாடே கிடையாது. இந்த மாதிரி இவர் பண்றதுனால தமிழ்நாட்டு மக்களோட மனசுல மக்களுக்குள்ள மக்களா ஒருத்தரா மாறினாரு. இவருடைய கடைசி காலகட்டத்தில் இவரோட கிட்னியில் ஏற்பட்ட பிரச்சனைனால ரொம்பவே அவஸ்தைப்பட்டாருன்னே சொல்லணும். இதனால இவரோட ரெகுலர் லைஃப் ரொம்பவே பாதிப்படைஞ்சது. டிசம்பர் 28, 2023 சரியா ஒரு வருஷம் முன்னாடி இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. அந்த அன்னைக்கு தமிழ்நாடே ஒரு துக்க நாடா மாறுச்சுன்னே சொல்லணும். இவர் மறைஞ்சாலுமே தமிழ்நாட்டோட மக்கள் மனசுல இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னே சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெறும் நடிகராவோ அரசியல்வாதியாவோ யாருமே பார்க்கல. அவரு மக்களோட ஒரு ஒளி விளக்காகவும் நீதிக்கான போராளியாகவும் உண்மையான தலைவராகவும் திகழ்ந்தாரு. இவருடைய வாழ்க்கை அன்பு, தைரியம், மக்கள் சேவை இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப்னே சொல்லி ஆகணும். மக்களுக்காகவே வாழ்ந்து மறைஞ்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை இவரை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காகவே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். I am dedicate this video for கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். கேப்டன், நீங்க வேணா எங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனா உங்களோட குரலும் பார்வையும் என்னைக்குமே எங்க மனசுல இருந்து போகாது. எடுத்துக்க, என்ன ஏக்கற நீ எடுத்துக்கிய, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க, அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். வீடியோட ஆரம்பத்துல இருக்கும்போது புரியாது, இழக்கும் போது புரியும் நான் சொல்லியிருப்பேன். அது ஏன்னா அரசியல்ல இவர் மக்களுக்காக பண்ணாத கஷ்டமே கிடையாது. அப்படி இருந்துமே தமிழ்நாட்டு மக்கள் எதுக்காக இவருக்கு ஒரு வாய்ப்பு தரல அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இந்த மாதிரி மக்களுக்காகவே போராடுற ஒரு உண்மையான தலைவரை இழந்ததுக்காக நம்ம ரொம்பவே வருத்தம் அடையணும். இனியும் இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்க வரப்போட 2026 எலெக்ஷன்ல நீங்க யாரு மக்களுக்கான தலைவரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களோ அவருக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. நம்ம தமிழ்நாட்டை மாத்தணும், நம்ம மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும். வாய்ஸ் ஆர்மி, உங்களோட தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் கிளம்புறேன். அது வரைக்கும்